Happy learning to all. I am R. Hemant Kumar, working as an assistant professor, Department of Business Administration, Sri Sankara Arts and Science College, Kanjipuram. Now we are going to understand about the various types of customer relationship management. இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிஆர்எம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Let us see the different types of CRM. Customer relationship management system are of three types. First one is operational CRM, second one is analytical CRM, third one is collaborative CRM. மூணு வகையான சிஆர்எம் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் சிஆர்எம் சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து அனலிட்டிக்கல் சிஆர்எம்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்து கொலாபரேட்டிவ் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆப்ரேஷனல் சிஆர்எம் பற்றி பார்ப்போம். As I said, there are three types of CRM. First one is operational CRM, which focuses on the automation of customer-facing processes such as selling, marketing, and customer service. ஆப்ரேஷனல் சிஆர்எம்னா என்னென்னா அது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேஷன் ஆஃப் கஸ்டமர் ஃபேஸிங் ப்ராசஸஸ். ஆட்டோமேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறது. முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படி வச்சுக்கோங்க, நேரடியாக வந்து வீடு வீடாக சென்று பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை வேறு சில முக்கியமான இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, நோட்டீஸ் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. வீடு வீடாக போய்ட்டு நோட்டீஸ் பேப்பர் கொடுக்கறது, பேனர்ஸ் வைக்கிறது, போஸ்டர்ஸ் ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நடந்துட்டு இருந்தது ப்ரொமோஷன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா ரெகுலராக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. நேரடியாக வந்து பர்சனலாக வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு வந்து ஜிமெயிலில் அனுப்புகிறாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்க, ஃபேஸ்புக் பேஜில் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. ரைட், இது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் நம்ம பணம் எடுக்கிறோம் இல்லை பணம் போடுறோம் அப்படின்னா தனியாக போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி பண்ணுவோம், எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போலாம் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆனதுனால ஒன்ஸ் நீங்கள் டெபிட் பண்ணாலோ இல்லை கிரெடிட் பண்ணாலோ நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாக வந்துடுது, எந்த கிரெடிட்டாக இருந்தாலும் டெபிட்டாக இருந்தாலும். அதே மாதிரி எல்லா இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ப்ரீமியம் கட்டுறது, இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணுறது, இஎம்ஐ சம்மந்தமான இது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமானது, அப்புறம் வந்து எஃப்டி ஆர்டி வந்து ரினியூவல் பண்ணுறது இல்லை எக்ஸ்பைரி ஆக போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேரில் வந்து என்ட்ரி பண்ணிடுறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் கூட இந்த ஆட்டோமேஷன் என்னென்னா இப்போ நிறைய ஃபார்மசி ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேரை. ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரெகுலராக ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்குவாங்க. சில பேர்லாம் வந்து டெய்லி ஒரு சில மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டேஸுக்கு வந்து மெடிசன் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஒரு கஸ்டமர். எக்ஸாக்ட்லி வந்து 9th டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும், இது மாதிரி உங்களுக்கு வந்து நாளையோட வந்து மெடிசன்ஸ் காலியாக போகுதுன்னு நினைக்கிறோம். எங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து அடுத்த 10 டேஸ்க்கோ இல்லை அடுத்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி அனுப்புவாங்க. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேனுவலாக இருந்தது எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் சிஆர்எம் என்ன அப்படின்னா operations focuses on the automation of customer facing processes.
such as selling, marketing and customer service. மூணு விஷயத்தை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா செல்லிங், சேல்ஸ் முக்கியம். ரெண்டாவது மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேல்ஸ் வேறு, மார்க்கெட்டிங் வேறு. லாஸ்ட் ஒன் இஸ் கஸ்டமர் சர்வீஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. என்னமா ஒரு என்கொயரி பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, இல்லை எதனா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸில். இந்த மூணுமே வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க. எங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்எம்மில், ஆப்ரேஷ்னல் சிஆர்எம்மில். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் சிஆர்எம் சொல்லுவாங்க. அனலிட்டிக்கல் சிஆர்எம் ஃபோக்கஸஸ் ஆன் the intelligent mining of customer related data for strategic or tactical purposes. அனலிட்டிக்கல்னாலே உங்களுக்கு தெரியும், அனலைஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. நிறைய மேத்தமெட்டிக்கல் பேக்கேஜஸ்லாம் இருக்குது, நிறைய அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. டேட்டா மைனிங் சொல்லுவாங்க, டேட்டா ப்ராசஸிங் சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு, பிக் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மைனிங் ஆஃப் கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டா. கஸ்டமர் சம்மந்தமான மொத்த டேட்டாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைனிங்கிறது கலெக்ட் பண்ணுறது. ஸோ கஸ்டமர் சம்மந்தமான மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அது மூலிமா வந்து இன்டர்பிரட் பண்ணி, ஸோ தட் ஒரு கஸ்டமருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், ப்ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்களுடைய வேல்யூஸ் எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், டேஸ்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்ன்றது யூ கேன் அனலைஸ். அது வந்து அனலிட்டிக்கல் சிஆர்எம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபாலோ பண்ணுவாங்க, டாக்டிக்கலாகவும் ஃபாலோ பண்ணுவாங்க. டாப் லெவல் அண்ட் மிடில் லெவலில் வந்து இது பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஆர்எம். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ் ஆர் பிஹேவியர் த்ரூ தி டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் மெத்தட்ஸ். அது இதுக்கு தான் அனலிட்டிக்கல் சிஆர்எம் சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட். தேர்ட் ஒன் இஸ் கொலாபரேட்டிவ் சிஆர்எம். கொலாபரேட்டிவ்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த வார்த்தையிலே இருக்குது. கொலாபரேட்டிவ்னா ஒன்று சேர்க்கறது, கொலாபரேட்டிவ் சொல்லுவாங்க. அது மூணாவது கொலாபரேட்டிவ் சிஆர்எம்னா மூணாவது டைப்பு. கொலாபரேட்டிவ் சிஆர்எம் அப்ளைஸ் டெக்னாலஜி அக்ராஸ் ஆர்கனைசேஷனல் பவுண்ட்ரிஸ் வித் எ வியூ டு ஆப்டிமைசிங் கம்பெனி, பார்ட்னர் அண்ட் கஸ்டமர் வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆர்கனைசேஷனில் சுற்றி இருக்கிற பவுண்ட்ரிஸ், யாரெல்லாம் ஆர்கனைசேஷனை சுற்றி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்குறாங்க. எதுக்குன்னா வித் எ வியூ டு ஆப்டிமைசிங் கம்பெனி, பார்ட்னர் அண்ட் கஸ்டமர் வேல்யூ. இதெல்லாமே வந்து நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு, நிறுவனத்தை நடத்துகிற பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் எம்ப்ளாயீஸு, கஸ்டமர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ரீட்டைலர்ஸ், ஏஜென்ட்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்கணும். அண்டு கஸ்டமர் வேல்யூ, அது ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாரையுமே வந்து கொலாபரேட்டிவாக வந்து ஒர்க் பண்ண எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது தான் வந்து கொலாபரேட்டிவ் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சிஆர்எம் இருக்குது. ஆப்ரேஷனல் சிஆர்எம், சேல்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சர்வீஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது பாட்டம் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது அனலிட்டிக்கல் சிஆர்எம், கஸ்டமர் சம்மந்தமான மொத்த டேட்டாவும் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலயமா யூஸ் பண்ணி கஸ்டமருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், ப்ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அனலிட்டிக்கல் சிஆர்எம். லாஸ்ட் கொலாபரேட்டிவ் சிஆர்எம்ன்றது கம்பெனியை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஒன்று சேர்க்கறது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஆர்கனைசேஷனு, எம்ப்ளாயீஸு, கஸ்டமர்ஸு, ரீட்டைலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஏஜென்ட்ஸு, இவங்க எல்லாரையுமே வந்து டெக்னாலஜி மூலிமா ஒன்று சேர்த்து கஸ்டமருக்கு வந்து நல்லபடியாக சர்வீஸ் பண்ணுறது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொலாபரேட்டிவ் சிஆர்எம்க்கு. ஃப்ளிப்கார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமேசான் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா ஃப்ளிப்கார்ட் விற்கலை, அமேசான் உங்களுக்கு விற்கலை. வேறு யாரோ ஒரு ரீட்டைலருடைய ப்ராடக்ட் வந்து அமேசானில் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறோம். இதெல்லாம் அந்த சிஆர்எம்மில் பார்த்திங்கன்னா நீங்களும் கனெக்ட் ஆவீங்க, நம்ம கஸ்டமர் கனெக்ட் ஆகும், அந்த ரீட்டைலரும் கனெக்ட் ஆவாங்க, ப்ளஸ் ஆர்கனைசேஷனும் கனெக்ட் ஆகும்,
ப்ளஸ் அந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண வைக்கணும். நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட் மூலிமா தகவல் உள்ளே போகும். அடுத்த செகண்டே வந்து அந்த ரீட்டைலருக்கு போகும். அந்த ப்ராடக்ட் வந்து யார் செல் பண்ணுறாங்களோ அந்த ரீட்டைலருக்கு தகவல் போகும். இது மாதிரி இந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டேட்டாலாம் வந்து எம்ப்ளாயீஸ், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க, இந்த டிரான்சாக்ஷன் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்கணும். இது மாதிரி 3 வகையான சிஆர்எம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஆப்ரேஷனல் சிஆர்எம். ஆப்ரேஷனல் சிஆர்எம், இட் இஸ் ஆல்சோ known as ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம், ஆல் கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம் சொல்லுவாங்க, இல்லைனா ஆப்ரேஷனல் சிஆர்எம் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னால் உங்களுக்கு தெரியும், எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஹெல்ப் டெஸ்க்குன்னு கூட சொல்லுவாங்க சில நேரம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னால் யாருன்னா, கஸ்டமர்ஸை வந்து யாரெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம் சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷனல் சிஆர்எம்னாலும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம்னாலும் ஒன்று தான். யாரெல்லாம் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கஸ்டமர் ஃபேஸிங்காக இருக்குது, கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கும், அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசப்ஷனு, ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் ஆர்டர், அந்த சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த சர்வர் தான் வந்து மெயின் கஸ்டமர் டச் பாயிண்ட்டு. அதே மாதிரி வேறு பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள். அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம் இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து எந்தெந்த எம்ப்ளாயிலாம் வந்து கஸ்டமர் ஃபேஸிங்கில் இருக்காங்களோ, எதெல்லாம் வந்து கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸோ அது எல்லாமே வந்து ஆப்ரேஷனல் சிஆர்எம்மில் வரும். ஆப்ரேஷனல் சிஆர்எம் சிஸ்டம்ஸ் automate all the activities and operations of marketing such as sales, customer support and service. இந்த ஆப்ரேஷனல் சிஆர்எம் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, மார்க்கெட்டிங் சம்மந்தமான, சேல்ஸ் சம்மந்தமான, கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் சம்மந்தமான எல்லா ஆப்ரேஷன்ஸும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. ரைட், it covers all the customer touch points such as point of sale, call centers, websites, email, toll free number, SMS, loyalty card and other promotions. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து இந்த ஆப்ரேஷனல் சிஆர்எம்மில் கவர் ஆகும். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் ரொம்ப சீக்கிரமாக, எஃபிஷியண்ட்டாகவும், கன்வீனியண்ட்டாகவும், குயிக்காகவும் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ரைட், வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம், முன்னாடிலாம் வந்து நிறைய நிறுவனத்துக்கு வெப்சைட்டே இருக்காது. இப்போல்லாம் வந்து வெப்சைட்லேயே வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பா சில்க்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து தான் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். பட் இப்போ அப்படி கிடையாது. அவங்களுடைய வெப்சைட் போனாலே வந்து அவங்க வெப்சைட்லேயே வாங்குற மாதிரி ஆன்லைன் சேல்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டாட்டாவுடைய ஜுவல்லரி தனிஷ்குன்னு இருக்குது. அவங்களது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் டைட்டன் இருக்குது, அவங்களுக்கு தான் ஃபாஸ்ட் ட்ராக், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெப்சைட் மூலியமாகவே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ப்ராப்பராக ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய காலை அட்டன் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை, இஷ்யூஸை புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் டெலிகாலர்னு இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில நிறுவனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரோபோட்ஸ் பயன்படுத்துகிறாங்க.
கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பதிலாக. சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து செல்ஃப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங் சொல்லுவாங்க. நீங்களே வந்து உங்களோட கம்ப்யூட்டர் மூலியமாகவே வந்து உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்கள் பண்ணலாம். ஒரு சில நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு கஸ்டமர் சர்வீஸ் ஆர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு நிறுவனமும் தெரியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெகுலராக வருது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு எடுத்து வச்சுப்பாங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கான ரெசல்யூஷன் என்ன, வேரியஸ் கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கான ரெசல்யூஷன் என்னன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும்னு இல்லை. அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டினில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான கேள்வி அதில் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெசல்யூஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போல்லாம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஒரு கஸ்டமரை வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணதும் டெலிவரி ஆனதும் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. அந்த மொபைல் ஆப்லேயே வந்து உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வித்தின் எ செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு கிடையாது, மெயில் அனுப்பணும்னு கிடையாது. நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேட் பண்ணுவோமோ அதே மாதிரி சேட் பண்ணலாம். அது மாதிரி தான் ஸ்விக்கி யூஸ் பண்ணுறாங்க, ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் டாமினோஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேஎஃப்சியும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் சேட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலும் ஸ்விக்கியும் சரி ஜொமேட்டோவும் சரி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணாங்க பாருங்கள், வேறு டெலிவரி பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்றாங்க. இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புன உடனே பார்த்தீங்கன்னா லைவாக நடந்தது என்னென்னா, ஜொமேட்டோவில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து உடனே உங்களுக்கு வேலெட்டில் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு என்கொயரியும் பண்ணாமல், எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், நம்ம பண்ண ஃபுட்டு தப்பாக வந்திருக்கு, டெலிவரி தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பிரச்சனையை வந்து உடனே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்விக்கியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேள்வி நம்ம கஸ்டமரை கேட்டாங்க, இது மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறோம், இப்போது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், அந்த ப்ராடக்ட்டு கன்சியூம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து உங்களோட வேலெட்டில் போட்டுமா, இல்லை வேறு எதனா ஆப்ஷன் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நமக்கு ஸ்விக்கி நம்மளை கேட்குறாங்க, மெசேஜாக டைப் பண்ணி சொல்கிறாங்க சேட்டில். பட் ஜொமேட்டோ அப்படி இல்லை, அந்த ஃபுட்டும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃபுட் அமௌண்ட்டை வந்து உடனே வந்து நம்மளுடைய ஜொமேட்டோ அக்கௌண்ட்டில் வேலெட்டில் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்விக்கி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே கன்சியூம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வந்து வேறு உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து கேஷ் வவுச்சர் கிஃப்டாக கொடுக்கலாமா, அது ஓகேவா அப்படி கேட்டுட்டு அப்புறமேட்டு தான் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் உடனே வந்து கஸ்டமர் வந்து உடனே வந்து இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எதனா ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் நிறைய குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்கலாம், ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனி ஒன் கஸ்டமர் ஹஸ் கிவன் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னா உடனே ஃபேஸ்புக்கில் வந்து உடனே வந்து கமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து உங்களுடைய ப்ராடக்ட் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் எதனா இருந்தால் உடனே நாங்கள் சொல்கிற நம்பருக்கு இல்லை நாங்கள் சொல்கிற இமெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளம் நாங்கள் வந்து ரொம்ப உடனே ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் எல்லா கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, உடனே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ரேஷனல் சிஆர்எம்ன்றது ஆட்டோமேட்டிங் ஆல் தி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், எல்லா கஸ்டமர் டச் பாயிண்ட் சம்மந்தமான விஷயத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதை ஆட்டோமேட் பண்ணுறது ஆப்ரேஷன் சிஆர்எம் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ லோ லெவல் மேனேஜர்ஸ் இன்டராக்ட் இன் தி ஸ்டேஜ் அண்ட் ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன் டு தி மிடில் லெவல் மேனேஜர்ஸ். இந்த லெவலில் இந்த ஆப்ரேஷன் சிஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவலில் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடியது. லோ லெவல் மேனேஜர்ஸ் வந்து இதை பார்த்துக்குவாங்க. இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா
ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் நிறைய வருது, பாசிட்டிவாக வருதுன்னா அது என்கரேஜிங்காக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்லுவாங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் நிறைய நெகட்டிவாக வருது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கான நல்ல ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவல் மேனேஜர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக அனுப்பிவிடுவாங்க. ரைட். அது ஒன்று சொல்லணும்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் டெஸ்ட்டில் இருக்க ஆளுங்கிட்ட வந்து ஏடிஎம் வந்து இல்லை, இவ்வளோ வருஷமாக இருக்காங்க, மோர் தென் 100 இயர்ஸாக இருக்காங்க காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, பட் ஸ்டில் யூ டோன்ட் ஹாவ் எனி ஏடிஎம் சென்டர்ஸ் ஃபார் தி கஸ்டமர்ஸ் அப்படின்னாங்க. அது வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட சொல்லி அப்புறமேட்டு வந்து டாப் லெவல் மேனேஜர்கிட்ட பேசி அட்லாஸ்ட் வந்து ஏடிஎம் சென்டர் வந்து ஒன்று மெயின் ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்தாங்க, நியர்பை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ இது மாதிரி ஆப்ரேஷனல் சிஆர்எம் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து, ஏன்னா அவங்க தான் கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ், அவங்க தான் கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுறவங்க. ஸோ ஆப்ரேஷன் சிஆர்எம்ன்றது இதுதான். முன்னாடி சொன்ன மாதிரி இதில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம் ஆப்ரேஷன் சிஆர்எம்மில்: சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் சர்வீஸ் ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிஆர்எம் பார்ப்போம், அனலிட்டிக்கல் சிஆர்எம். முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஆர்எம் இது. மிடில் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது, டாப் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேக் ஆஃபீஸ் சிஆர்எம். எப்படி ஆப்ரேஷனல் சிஆர்எம் வந்து வி சைடு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிஆர்எம், திஸ் அனலிட்டிக்கல் சிஆர்எம் வந்து பேக் ஆஃபீஸ் சிஆர்எம். இவங்க தே ஆர் நாட் கோயிங் டு ஃபேஸ் எனி கஸ்டமர்ஸ். இவங்களாம் வந்து பேக் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, கஸ்டமர் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி கஸ்டமர் ஆக்டிவிட்டீஸ் தட் அக்கர்ஸ் இன் தி ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இருந்தாங்க பாருங்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது பாருங்கள், அவங்க அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த கஸ்டமர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இவங்க தான் அவங்களுடைய கஸ்டமர் டேட்டாவெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது, அவங்களுடைய கஸ்டமர் பிஹேவியர்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது இவங்க தான். யூஸிங் டெக்னாலஜி, mass data is transferred into business knowledge, that is customer behavior patterns, preferences, tastes, expectations, values, etc. ஸோ இங்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலிமாவும் பிக் டேட்டா சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் மூலிமாவும் டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா அனலைசிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸில் இருந்தும் கிடைக்கக்கூடிய கஸ்டமர் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன, பிஹேவியர் எப்படி இருக்குது, ப்ரெஃபரன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து எனி சாஃப்ட்வேர், எனி இ-காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கஸ்டமரும் ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணுவாங்க. பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்சு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் ஒரு கஸ்டமரும் எப்படிப்பட்ட ஆள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உடனே வந்து அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறது. ஸோ உங்களுடைய நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க பாருங்கள், உங்களுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி பண்ணுற டிரான்சாக்ஷன், மாதத்துக்கு பண்ணுற டிரான்சாக்ஷன், வருஷத்துக்கு பண்ணுற டிரான்சாக்ஷனை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கான நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனு, நிறைய ஆஃபர்ஸ், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின் போது உங்களுக்கு நிறைய லோன் ஆஃபர்ஸ் நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட் நிறையா இருக்கிறதுனால உங்களை நம்பி வந்து லோன் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. வேறு எதுனா வந்து எஃப்டி, ஆர்டி இல்லை டேர்ம் டெபாசிட் சம்மந்தமான, இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செக்மெண்ட் இருக்குது, கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். அந்தந்த செக்மெண்ட்டை பிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் எப்படி பிரிக்க முடியும்னா ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் டேட்டாவும் அவங்க வச்சுருப்பாங்க. அதை மொத்தமாக வச்சுக்கிட்டு அதை செக்மெண்ட் பண்ணுவாங்க. யார் வந்து லோ ப்ராஃபிட்டபிள் கஸ்டமர், யார் வந்து மிடில் லெவல் ப்ராஃபிட்டபிள் கஸ்டமர்,
யார் வந்து ஹை லெவல் ப்ராஃபிட்டபிள் கஸ்டமர். அதே மாதிரி அந்த டேட்டா வச்சுட்டு யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கஸ்டமர்ஸு, அவங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசி ப்ரொஃபஷ்னலாக வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம இந்த டேட்டா அனலிட்டிக்கல் மூலிமா கண்டுபிடிச்சி அந்தந்த கஸ்டமர் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் ப்ரெஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து ஆஃபர் பண்ணணும். This analytical CRM gathers customers information coming from different channels. நான் சொன்ன பாருங்க, there are so many channels through you can collect customer data. வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து டைரெக்டாக ஆஃபீஸுக்கு இல்லை ஷோரூம்க்கே வந்து அவங்களுடைய டேட்டாவை வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி எந்த டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் மூலியமாகவும் கஸ்டமருடைய டேட்டா கலெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒர்க். ரெண்டாவது அனலைஸ் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்டு வே. ஃபஸ்ட்டு டேட்டாவை கேதர் பண்ணுறது. ரெண்டாவது அனலைஸ் தட் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்டு வே, ப்ராப்பராக அதை வந்து அனலைஸ் பண்ணுறது இன் ஆர்டர் டு ஹெல்ப் ஆர்கனைசேஷன் டு செட் பிஸ்னஸ் மெத்தடாலஜி ஆர் எனி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டேட்டாவை கேதர் பண்ணுறது, அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற அந்த டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேல்ஸு மார்க்கெட்டிங் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொண்டு போகிறது. தென் ஒன்லி யூ கேன் அச்சீவ் தி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் லாயல்ட்டி இன் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. டாப் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் எஸ்டாப்ளிஷ் த ப்ராசஸ் அண்ட் கன்வே த மெசேஜ் டு தி மிடில் லெவல் அண்ட் லோ லெவல் மேனேஜர்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்த நிறுவனத்துடைய கன்சியூமர்ஸுடைய டேட்டாவை வச்சுட்டு அனலைஸ் பண்ணி கஸ்டமருடைய பிஹேவியர், ப்ரெஃபரன்சஸ், பேட்டர்ன்ஸ், டேஸ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம டாப் லெவல் மேனேஜர்ஸ் வந்து மிடில் லெவல் அண்ட் லோ லெவல் மேனேஜர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். லாஸ்ட்டு CRM type is collaborative or social CRM. It focuses on the aspects of communication between the teams in the company. ஒரு நிறுவனத்துக்குள்ளே நிறைய டீம் இருக்கும், அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இட்ஸ் வெண்டார்ஸ் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஒரு கம்பெனி இருக்குன்னா நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 சப்ளையர்ஸாவது இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா வெண்டார்ஸ், சப்ளையர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இட்ஸ் கஸ்டமர்ஸ், கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் டு ஃபெசிலிட்டேட் அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டைன் தி லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபுள் ரிலேஷன்ஷிப். ரொம்ப முக்கியம். இந்த கொலாபரேட்டிவ் CRMன்றது என்னென்னா ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்கறது. எல்லாரையுமேன்றது ஆர்கனைசேஷன், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், ஏஜென்ட்ஸ், வெண்டார்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸு, இவங்க எல்லாரையுமே வந்து கொலாபரேட்டிவாக வந்து ஒன்று சேர்க்கறது தான் பார்த்தீங்கன்னா சோசியல் CRM ஆர் கொலாபரேட்டிவ் CRM. This is performed by middle level managers and transform the information to top level managers and decision makers. இவங்க மிடில் லெவலில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் வந்து இந்த கொலாபரேட்டிவ் CRM வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணுறாங்க. அவங்க மூலிமா தான் வந்து மொத்த தகவல் வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கு போகுது. அடுத்து இட் கொலாபரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன், தட் இஸ் மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்டு, எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், வெண்டார்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலாபரேட்டிவ் CRM தான் ஒன்று சேர்க்குது. மேனேஜ் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் சேனல்ஸ் ஆஃப் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் மீடியா, இமெயில், ஃபோன் அண்ட் அதர்ஸ். முன்னாடியே பார்த்தோம், கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து யூ ஹேவ் டு கொலாபரேட். ஸோ வேரியஸ் சேனல்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் பயன்படுத்துவாங்க. ஒரு கஸ்டமரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நேரடியாக வந்து வாங்குவாங்க, சில பேர் ஆன்லைனில் வந்து வாங்குவாங்க, சில பேர் வந்து சோஷியல் மீடியா சைட் மூலிமா வாங்குவாங்க,
டாமினோஸ் எடுத்துக்கோங்க. டாமினோஸ் வந்து நீங்கள் நேரடியாக வாங்கலாம், ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். அவங்க டாமினோஸோட வெப்சைட்டில் போய் வாங்கலாம், இல்லை டாமினோஸோடைய ஃபேஸ்புக்கு இல்லை அதர் சோஷியல் மீடியா வெப்சைட்லேயும் வாங்கலாம். ஸோ இது மூலிமா டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் ஆஃப் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ எல்லா சேனல்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு தகவல் வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கு போய் ஆகணும். ஸோ தட் இது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கஸ்டமரையும் நீங்கள் கவர் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீட்பேக் ஃப்ரம் ஏ சப்போர்ட் டீம் could be useful for marketing team to approach targeted customer with specific product or service. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். பொதுவாக வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்குவாங்க. அந்த ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா கால் சென்டர் மூலிமா கிடைக்கும், இல்லை இமெயில் ஃபீட்பேக் மெயில் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். இது மாதிரி கம்ப்ளைண்ட்டு இல்லை ஃபீட்பேக்கு சஜஷனு இல்லை ஒரு என்கொயரி பண்ணுறது, இல்லைனா வந்து நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபோன் மூலிமா வரும். இல்லை டாமினோஸில் வந்து மெசேஜ் மூலிமா நீங்கள் அனுப்பலாம், உங்கள் மெசேஜ் அனுப்புவாங்க, அது மூலிமா நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி இமெயில் மூலிமாவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருதுன்னா நீங்கள் அந்த கஸ்டமர் சர்வீஸ் என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு, சேல்ஸ் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இது மாதிரி எல்லா டீம்ஸும் வந்து ஒன்றிணைக்கிறது. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் சிஆர்எம். ஆப்ரேஷனல் சிஆர்எம் இருக்குது, நார்மல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அது. ரெண்டாவது வந்து அனலிட்டிக்கல் சிஆர்எம், கஸ்டமர் டேட்டாவை வந்து நல்லபடியாக அனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறது. லாஸ்ட்டு ஒன் கொலாபரேட்டிவ் சிஆர்எம், ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்த்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணி டு அச்சீவ் த பெட்டர் குவாலிட்டி ஆஃப் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ஆஸ் வெல் அஸ் தி ப்ராஃபிட்டபுள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிஆர்எம் டைப்ஸ்லாம் இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.